டெங்கு காய்ச்சலுக்கு சிறுவன் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 8ஆம் வகுப்பு மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் இமானுவேல் இணைந்திருக்கிறார். இமானுவேல், என்ன நடந்தது? விரிவான விவரம். விக்னேஷ், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ளது வளையாம்பட்டு கிராமம். வளையாம்பட்டு கிராமம் அருகே அண்ணா நகர் என்ற பகுதியில் ரஜினி என்பவருக்கு மகன் 8ஆம் வகுப்பு மாணவன் கிருஷ்ணமுத்திரத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். கடந்த 2ஆம் தேதி உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதிக காய்ச்சலால் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை கொண்டு சென்று பெற்றோர்களால் சேர்க்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவரை சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். அதன்படி பெற்றோர்கள் அவரை கிருஷ்ணகிரி மருத்துவமனை கொண்டு சென்று சேர்த்துள்ளனர். அதுக்கு மேல் சிகிச்சைக்காக கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பெற்றோர்கள் கொண்டு சென்று சேர்த்தனர். அதில் சிகிச்சை பலனின்றி கோபிநாத் என்ற மாணவன் தற்போது உயிரிழந்துள்ளார். அவரது உடலை கர்நாடக மாநில பெங்களூர் தனியார் மருத்துவமனையிலிருந்து தற்போது வாணியம்பாடிக்கு கொண்டு வந்துள்ளனர் உறவினர்கள். தற்போது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விக்னேஷ், இமானுவேல், இப்போ சிறுவனுடைய உயிரிழப்பு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில அங்கு தேவையான அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கா? இப்போ அப்பகுதி மக்கள் நம் புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ள பேட்டி கொடுத்துள்ளனர். அதில் இந்த பகுதியில் உள்ள கழிவு நீர்களை ஊராட்சி நிர்வாகம் இதுவரை சுத்தம் செய்யாததால் தற்போது வரை இந்த பகுதியில் 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிலர் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் ஊராட்சி நிர்வாகம் இதை பலமுறை புகார் அளித்தும் கண்டு கொள்ளவில்லை என்ற பேட்டியை நம்மளுக்கு தெரிவித்துள்ளார். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி இமானுவேல்.